ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விலாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் முகூர்த்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வீட்லேயே வந்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. பையன் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் அண்ணன் பசங்க எல்லாமே இங்கே தான் வந்து ரெடி ஆகினாங்க. அப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை உட்கார வச்சு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளையை உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்து மாற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஐயருங்க ஒவ்வொன்றா சொல்ல அந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாங்கல்யம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து காசி யாத்திரை போவாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. மச்சான் இருப்பாங்க பார்த்தீங்களா, மாப்பிள்ளையோட அண்ணனோ இல்லை தம்பியோ யார் இருந்தாலும் அதை வச்சு பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு வந்து படையல் மாதிரி போட்டு அதுவும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனையில் உட்கார வச்சு அந்த கங்கனை கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் பையனோட அம்மா அப்பா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாத பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓமகுண்டத்தில் வந்து எல்லாமே வந்து போட்டு அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னியாதானம் மாதிரி ஏதோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாத்தனார் வந்து விளக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுற நேரமும் வந்தாச்சு. அதுவும் முடிஞ்சாச்சு. அதுவும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த மாலை மாற்றுறது இந்த மோதிரம் போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயர் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை 3 தடவை மாற்றி போடுறோம், யார் ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணு ஃபஸ்ட்டு போட்டாங்க, அப்புறம் மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்ட் அவர் போட்டார். இப்படியே மாற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோதிரமும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கெட்டில் போட்டு எடுக்கிறது அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் கட்டுறவங்களாம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அதையும் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அது யாககுண்டத்தெலாம் சுற்றி வந்ததுக்கப்புறமா மெட்டி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து கல்யாணமும் நடந்து முடிஞ்சு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மோந்திரம் எடுக்கிறது, தண்ணி எல்லாமே கீழே எல்லாமே ஊற்றிட்டாங்க. அப்படியும் யார் எடுத்தாங்கன்னு தெரில, 2 பேருமே மாற்றி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், வடை, 3 சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, பூரி, அதுக்கப்புறம் மசால் தோசை, இட்லி இதெல்லாமே வந்து போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து பொண்ணுக்கு கொடுத்த அந்த சீர்வரிசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பராக வந்து கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.